வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யூகேயோட கான்ஸ்டியூஷன் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லா ஸ்டூடெண்ட் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் லா சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வர்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூகேயோட கான்ஸ்டியூஷன் அதோட பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற நாட்டில் இருக்கிற கான்ஸ்டியூஷனை போல அது ஒரு எழுதப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனாக இல்லை. யூகேவை பொறுத்த வரைக்கும் யூகேயில் வாழ்ந்த மக்களோட அந்த கலாச்சாரம், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கொள்கைகள், அவங்களோட உரிமைகள் எல்லாமே ஒரு ஆர்டராக, ஒரு எழுதப்படாத ஒரு அரசியலமைப்பாக தான் யூகேல இருக்கு. இந்த யூகேயோட கான்ஸ்டியூஷனோட முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளில் கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்குது. ஆனால் யூகேயை பொறுத்த வரைக்கும் எழுதப்படாத ஒரு கான்ஸ்டியூஷனாக தான் யூகேல இருக்குது. அடுத்த முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு நெகிழும் தன்மையுடையதாக இருக்குது. அதாவது யூகேயோட கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஏதாவது நீங்கள் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் அதில் எளிமையாக நம்ம மாற்றத்தை கொண்டு வரலாம். ஆனால் எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷனோட கம்பேர் பண்ணும் பொழுது, எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷனில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நிறையா ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த யூகேயோட கான்ஸ்டியூஷனில் எளிமையாக நம்ம அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம். அது ஒரு முக்கியமான ஃபீச்சராக இந்த யூகேயோட கான்ஸ்டியூஷனில் இருக்குது. மூணாவதாக உள்ள முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யூகேயோட கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் யூகேயோட பார்லிமெண்ட் தான் முக்கியமான பவரை கொண்ட ஒரு அமைப்பாக செயல்படுது. அதாவது ஸ்காட்லாந்து, வேல்ஸ் போன்ற நாடுகளில் தனித்தனி சட்டங்களை அவங்க ஃபாலோ பண்ணாலும், இந்த யூகே அப்படின்னு பார்க்கும்போது அந்த யூகேயோட பார்லிமெண்ட் தான் அதிகபட்ச பவரை கொண்டுள்ள ஒரு அமைப்பாக இருக்கு. அடுத்ததா முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த பார்லிமெண்ட் அதற்கான பவரை கொண்டு இருக்கிறது ஒரு முக்கியமான ஃபீச்சராக இருக்குது. அதாவது பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பார்லிமெண்டோட பவருக்குள்ள எந்த ஒரு பிரதமரோ அல்லது ஒரு ஜுடிஷியரி சிஸ்டமும் உள் நுழைய முடியாத, இது ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு பவரை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கு. அது யூகேயோட கான்ஸ்டியூஷனோட ஒரு முக்கியமான ஃபீச்சரை நம்ம கருதலாம். அடுத்ததா ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூகேயோட கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டில் மன்னரும் சரி, பிரதமரும் சரி, மற்ற அமைச்சர்களும் சரி, இந்த லாவை மதித்து செயல்படணும். அதாவது லா தான் அங்கே ரூல் பண்ணும். அந்த சட்டத்திற்கு கீழே தான் மற்ற நபர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபீச்சராக இருக்குது. அடுத்ததா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கான்ஸ்டியூஷனல் மொனார்ச்சி அப்படின்னு குறிப்பிடலாம். அதாவது அரசியல் அரசாட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது அந்த நாட்டில் அரசர் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு. அந்த நபர் தான் அந்த நாட்டோட பெரும்பான்மையான தலைவராக நம்ம பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அங்கே ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற ஒரு சிஸ்டமும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா, இந்த அரசர் அப்படிங்கிறவர் ஒரு மதத்திற்கான ஒரு சடங்குகளை ஃபாலோ பண்ணுறதுக்கான தலைவராக தான் இருப்பாரே தவிர அவருக்கு அங்கே எந்த ஒரு முக்கியமான பவரும் கொடுக்கப்படலை. உதாரணமாக ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு அவை துவங்குது அப்படின்னா அதை துவக்கி வைக்கிற நபராக அரசர் இருப்பாரே தவிர அவருக்கு அங்கே புதிதாக சட்டம் இயற்ற அதிகாரம் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்த முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னன்னா, இந்த யூகேயோட கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்ற, அதாவது தனித்தனி பவர்ஸ் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது லெஜிஸ்லேச்சர் அதாவது சட்டமன்றம் தேவையான சட்டங்களை இயற்றுவதற்கும், அதுபோல நிர்வாகம் அந்த நாட்டோட நிர்வாகத்துறையில கவனம் செலுத்துறதுக்கும், நீதித்துறை அந்த நாட்டில் லா சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை சரி ஒழுங்குபடுத்துறதுக்கும், இந்த 3 பிரிவாக இந்த அதிகார பிரிவு யூகேயை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இது ஒரு முக்கியமான ஃபீச்சராக யூகேயோட கான்ஸ்டியூஷன்ல நம்ம பார்க்கலாம். அடுத்ததா இந்த யூகேயோட கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல த கிரவுன் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த அரசர் முன்னிலை வாய்ந்த ஒரு தலைவராக பார்க்கப்படுறாரு. அவருக்கு கீழே பார்லிமெண்ட், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிற 3 வகையா பிரிச்சிருக்காங்க. இந்த மன்னர் அப்படிங்கிறவருக்கு எந்த ஒரு
பவரும் வந்து இல்லை. அவர் வந்து ஒரு சடங்குகளுக்கான தலைவராக தான் பார்க்கப்படுறாரு. இந்த பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டியை பேஸ் பண்ணி முழு அதிகாரத்தையும் கையில் வைத்த ஒரு அமைப்பு வந்து இருக்கு. அடுத்ததா இந்த எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்ததா ஜுடிஷியரி சிஸ்டம் வந்து இருக்கு. இப்போ நம்ம ஒரு சிஸ்டத்தையும் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிரவுன் அதாவது அரசர் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு வந்து எந்த ஒரு பவரும் வந்து இங்கே குறிப்பிடப்படல. அவரோட ரோல் என்னவா இருக்கு அப்படின்னா, அவர் வந்து அந்த நாட்டோட தலைவராக பார்க்கப்படுறாரு மற்றும் அவர் வந்து ஒரு சடங்குகளுக்கான தலைவராக தான் அங்கே பார்க்கப்படுறாரு. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் வந்து கூட்டுறாங்க அப்படின்னா அதை முதல்ல துவங்கி வச்சு உரையாற்ற ஒரு நபராக வந்து அரசர் வந்து கருதப்படுறாரு. அவர் வந்து எந்த ஒரு சட்டத்திலையும் தன்னோட முடிவுகளை எடுக்கிறதுக்கான அதிகாரம் வந்து அவருக்கு வழங்கப்படல. அதுபோல அந்த நாட்டோட பிரதமரோட பொறுப்பை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறது வந்து அரசராக இருக்கிறாரு. அதுபோல் அந்த நாட்டோட அமைச்சர்களையும் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கிறது வந்து அரசராக இருக்கிறாரு. அடுத்ததா பார்லிமெண்ட் லெஜிஸ்லேச்சர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டை வந்து ரெண்டு அவைகளாக வந்து இருக்கு. ஒன்று வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு குறிப்பிடுற அவையும், ரெண்டாவது வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்னு குறிப்பிடுற அவையும் இருக்கு. இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்தலில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற எம்பிக்களை கொண்ட உறுப்பினர்கள் வந்து அங்கே இருக்காங்க. அடுத்ததா இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களாக இருக்காங்க. உதாரணமாக அந்த நாட்டில் இருக்கிற மரியாதைக்குரிய நபர்களும் அந்த நாட்டோட பிஷப்களும் மற்றும் பாரம்பரிய வழியில பதவிகளில் வகித்து வர்ற முக்கியமான நபர்களையும் இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ல உறுப்பினர்களா நியமிக்கப்படுறாங்க. அடுத்ததா மூன்றாவது ஜுடிஷியரி, அதாவது கோர்ட்டை வந்து நம்ம குறிப்பிடுறோம். மூன்றாவது இந்த ஜுடிஷியரை பொறுத்த வரைக்கும் அரசாங்கமும் பார்லிமெண்ட்டும் இல்லாத ஒரு சுதந்திரமான அமைப்பா வந்து இந்த ஜுடிஷியரி வந்து இருக்கு. இதோட முக்கியமான செயல்கள் என்னன்னா, பாராளுமன்ற இயற்ற சட்டம் வந்து நீதித்துறைக்கு உட்பட்டதா இருக்கா அப்படின்னு செக் பண்றதும், அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் வந்து சட்டத்திற்கு உட்பட்டு உள்ளதா அப்படிங்கிறத பரிசோதிக்கிறதுக்கும் இந்த நீதிமன்ற அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அடுத்ததான் நம்ம இந்த யூகேயோட ஹவுசஸ் அதாவது பார்லிமெண்ட்டை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல ஹவுஸ் ஆஃப் காமன்ஸை பொறுத்த வரைக்கும் அதை வந்து நம்ம லோவர் ஹவுஸ் அப்படின்னு குறிப்பிடுவோம். இதுல பொதுவா வந்து 650 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. இவங்க எல்லாருமே மக்களால் வந்து 5 வருடத்திற்கு ஒரு முறை வந்து தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களா இருப்பாங்க. இந்த ஹவுஸுக்கு தான் அதிகப்படியான பவர்ஸ் வந்து இருக்கு. அதாவது ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸோட கம்பேர் பண்ணும் பொழுது இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கு தான் அதிக பவர் வந்து இருக்கு. அடுத்ததா இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸோட அதிகாரங்கள் மற்றும் செயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டங்களை உருவாக்கி நிறைவேற்றுவதற்கான அதிகாரம் வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் வந்து வச்சிருக்கு. அடுத்ததா அரசாங்கத்திற்கு பட்ஜெட் மற்றும் வரி விதிப்பு ஒப்புதல்களை வந்து உருவாக்குறதுக்கு வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸுக்கு வந்து அதிகாரம் இருக்கு. முக்கியமான கேள்விகளை வந்து அரசாங்கத்திற்கு இடம் வந்து கேட்டு அரசாங்கத்தை பொறுப்பிற்கு கொண்டு வருவதற்கான அதிகாரம் வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸுக்கு இருக்கு. அடுத்ததா நம்பிக்கையில்லா ஓட்டெடுப்பு நடத்தி, ஒரு அரசின் செயல்பாடு சரியில்லை அப்படி இருக்கும் பொழுது நம்பிக்கையில்லா ஓட்டெடுப்பு நடத்தி அந்த அரசாங்கத்தை வந்து நீக்கம் செய்யறதுக்கான அதிகாரமும் வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நாட்டில் தேசிய பிரச்சனைகள், அதாவது ஒரு நாட்டிற்கு இன்னொரு நாட்டிற்கு போர் தொடர்பான பிரச்சனைகள் குறித்த கேள்விகளை எழுப்புறதற்கும் இந்த பார்லிமெண்ட்ல அது குறித்து டிஸ்கஸ் பண்றதற்கும் இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்கு வந்து அதிகாரம் வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்ததான் இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மேலவை, அப்பர் ஹவுஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஹவுஸ்ல வந்து 700க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. இது பிக்சடா இருக்காது, ஒரு டைம் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுல முக்கியமான நபர்கள்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹவுஸ் ஆஃப் ஒரு சில அந்த நாட்டோட முக்கியமான நம்பிக்கைக்குரிய நபர்கள் வந்து இதுல வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்களோட அதிகாரங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் நிறைவேற்ற ஒரு சட்டத்தை அது குறித்து மறுபரிசீலனை செய்யறதற்கும் அதுல ஏதேனும் மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பரிந்துரைக்கிறதற்கும் இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸுக்கு வந்து பவர்ஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா ஒரு சட்டங்கள் வந்து வருது அப்படின்னா அந்த சட்டத்தை வந்து இயற்ற காலத்தை வந்து தாமதப்படுத்தலாமே தவிர அந்த சட்டத்தை நிரந்தரமா தடுக்கிறதுக்கு எந்த ஒரு பவரும் வழங்கப்படல. அடுத்ததா
இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பிற்கு நிகரா இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால அவங்க கொண்டு வர எந்த சட்டமும் முறையின்றி சட்டமா மாறுறதை தடுக்கிறதுக்கு வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். முக்கியமா தேசிய பிரச்சனைகள் எழும் பொழுது அது குறித்து விவாதம் செய்யறதுக்கும் அது குறித்து முக்கியமான முடிவுகளை கலந்து ஆலோசனை பண்றதுக்கும் இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸுக்கு வந்து அதிகாரம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததா யூகே பிரைம் மினிஸ்டரோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த யூகே பிரைம் மினிஸ்டர் வந்து ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதாவது இந்த யூகே பிரைம் மினிஸ்டர் தான் அந்த கவர்மெண்ட் சிஸ்டத்திற்கான ஒரு தலைவராக வந்து கருதப்படுறாரு. அவர் தான் வந்து அந்த அரசாங்கத்தோட செயல்பாட்டை வந்து வழி நடத்துறாரு. உதாரணமா புதிதாக ஏதேனும் புதிய கல்விக் கொள்கை, சுகாதார திட்டங்கள், அந்த நாட்டிற்கு தேவையான பொருளாதார முடிவுகளை எடுக்கிறது போன்ற முக்கியமான முடிவை தீர்மானிக்கிற ஒரு நபரா வந்து இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து இருக்காரு. அடுத்ததா இந்த யூகேயோட பிரைம் மினிஸ்டர் வந்து மன்னருக்கு முக்கியமான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு நபரா வந்து இருக்கிறாரு. அடுத்ததா அமைச்சர்களை நியமிக்கிறதுக்கும் அவங்கள பதவியிலிருந்து நீக்கிறதுக்கும் அதிகாரம் பெற்ற ஒரு நபரா வந்து இந்த யூகேயோட பிரைம் மினிஸ்டர் வந்து இருக்காரு. அடுத்ததா பார்லிமெண்டோட தலைவராக வந்து இவர் வந்து கருதப்படுறாரு. அதாவது ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் காமன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை இருக்கிற அந்த கட்சியோட தலைவராக அவர் இருந்து அந்த பார்லிமெண்ட்டை வழி நடத்துறதுக்கும் முக்கியமான பொறுப்பு வகித்த நபராகவும் இவர் இருக்காரு. அடுத்ததா ஃபாரின் அஃபேர்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன் போன்ற வெளிநாட்டு உறவுகளில் முக்கியமான ஒரு நபரா வந்து கலந்துக்கிறதுக்கான ஒரு நபரா வந்து இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து கருதப்படும். அடுத்ததா கமாண்டர் இன் சீஃபா வந்து அவரோட அதிகாரம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதாவது மன்னரை சார்பாக அந்த நாட்டிற்கு தேவையான பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறதுக்கும் ஒரு நாட்டோட போர்ல ஈடுபடுவதற்கான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் அதிகாரம் பெற்ற ஒரு நபரா வந்து யூகேயோட பிரைம் மினிஸ்டர் வந்து இருக்காரு. இது போல இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.